90.8 கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று நம்மோடு பயனுள்ள தகவல்களை பகிர இணைகிறார் காரைக்குடியிலிருந்து ARS பாண்டியன் அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அறிவோம் மூலிகை தகவலுக்காக காரைக்குடியிலிருந்து ARS பாண்டியன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மூலிகை கரிசலாம் கன்னிக்கீரை. அதாவது இந்த கரிசலாம் கன்னிக்கீரை கையார்ந்த கீரை, கரிப்பான், கரியசாலை, கரிசாலை, கைவீசி, கரிக்கண்டு, கரிச்சான், பொற்பாவை, பொற்றிலை கரிப்பான், பொற்கொடி, மஞ்சள் பாவை, கையாந்த கரை இன்னும் பல பெயர்களை கொண்டு சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. இதில் 4 வகை, குறிப்பாக நீலம், சிவப்பு, மஞ்சள், வெள்ளை நிறங்களில் பூ பூக்கும் வகைகள் நமக்கு பெரும்பாலும் கிடைக்கின்றது. மற்ற கரிசலாங்கண்ணி கீரைகளை விட மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் மிகவும் மருத்துவ குணம் மிகுந்து காணப்படுகிறது. வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையில் தாது உப்புகள், ஊட்டச்சத்துக்கள் அதிகம் காணப்படுகின்றன. இதன் பயன்களாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பது கண் நோய் நீங்கும், தோல் வியாதியை போக்கும், இருமல் நோய் நீக்கும், காது வலியை குணமாக்கும், மூல நோயை தீர்க்கும், மலச்சிக்கலை போக்கும். இப்படி பல்வேறு வியாதிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கின்ற இந்த கரிசலாம் கன்னி கீரையை வாரம் ஒரு முறையாவது உணவோடு சேர்த்து உண்டு வாழ்வோம் வளமுடன் என்ற அரிய தகவலோடு நாளை மீண்டும் ஒரு மூலிகை தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நல்லதொரு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட காரைக்குடியை சார்ந்த ARS பாண்டியன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.